அந்த காயினை கொடுப்பா. இந்த காயினில் யார் முகம் இருக்குன்னாரு. ராயனுடைய முகம். ராயனுடையதை ராயனுக்கும், தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கினார். அர்த்தம் என்ன? இந்த காயின் அவருடைய தானே, இந்த பணமே அவருடைய தானே, அப்போ அவர் கேட்டால் கொடுப்போம், வரியை கட்டுன்னு அர்த்தம். ஆனால் இந்த காயின் மேலே அவருடைய சாயல் எப்படி இருக்குதோ, உன் மேலே அவருடைய சாயல் இருக்குது. தேவனுடைய சாயல் இருக்கிறதுனால ராயன் பணத்தை ராயன்ட்டு கொடுத்துரு, ஒன்னே தேவன்ட்டு கொடு, உன் வாழ்க்கையை அவருக்காக வாழு. வரிய ராயன்ட்டு கட்டிட்டு வாழ்க்கையை கடவுளுக்காக. அது எவ்வளோ புரட்சிகரமான பதில் தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா இயேசு இருந்த காலத்தில் வரியை மட்டும் ராயன்ட்டு கட்டினா பத்தாது, உங்கள் வாழ்க்கையே ராயனுக்கு தான் வாழணும். அது அப்படிப்பட்ட உலகங்க. The loyalty must first be to the emperor. ஃபஸ்ட்டு ராயனுக்கு தான் உண்மை உள்ளவனாக இருக்கணும், அரசாங்கத்துக்கு தேசத்துக்கு தான் உண்மை உள்ளவனாக இருக்கணும். மற்றதெல்லாம் ரெண்டாவது தான், கடவுள்லாம் கூட ரெண்டாவது தான். ஏன்னா ராயனே அவங்க எப்படி சொல்லிகிட்டு இருந்தாங்கன்னா இவர் தான் தேவகுமாரன் இருந்தாங்க. அப்போ நீ கடவுள்கிட்டே உண்மையாக இருக்கணும், ராயன்ட்டு உண்மையாக இரு, அதுதான் லாஜிக்கு. ராயன் தான் நம்பர் 1. அப்போ இயேசு சொன்ன அந்த பதில் புரட்சிகரமான பதில். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ராயன் பெரிய ஆள், பணம் எல்லாம் அவருக்கு தான் சொந்தம் கூட அவர்கிட்ட. ஆனால் கடவுள் அவரை விட பெரிய ஆள், உன் வாழ்க்கையை அவருக்கு தான் சொந்தம், அவருக்காக போய் வாழுன்றாரு. புரட்சிகரமான பதில். ஆனால் அவர் வரி கட்டாதன்னு சொல்ல. ஆனால் இவனுக்கு என்ன பண்ணுறானுங்க, அதை திருத்தி விட்டு, ஏன்னா அங்கே கடவுளையும் மேன்மைப்படுத்துகிறாருல்ல, அதனால் திருத்திட்டு போய் வரி கட்டாதீங்கன்ட்டார், வரி கட்டாதீங்க இப்படியெல்லாம் பரப்பிக்கிட்டு இருக்காருன்றான். லூக்கா 23:2-5 வாசித்தீங்கன்னா அதெல்லாம் சொல்கிறாங்க. கலகம் மூட்டிகிட்டு இருக்காரு ஜனத்தே, கல்லையா எங்கும் போய் பிரசங்கம் பண்ணிவிட்டு எல்லாரையும் அவர் பக்கம் இழுத்துக்கிட்டு உங்கள் அரசாங்கத்துக்கு விரோதமாக கலகம் மூட்டுறாங்க. பல இஷ்டத்துக்கு குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்காங்க. இயேசு பாட்டு அமைதியாக நிற்கிறார். மாறு உத்தரம் ஒன்றும் சொல்லவில்லை. 3ஆம் வசனம் சொல்லுது. மார்க்கில் வாசிக்கிறேன் 4ஆம் வசனம். பிலாத்து மறுபடியும் அவரை நோக்கி, இதோ இவர்கள் உண்மையில் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, அதற்கு நீ உத்தரவு ஒன்றும் சொல்லுகிறது இல்லையா என்று கேட்டான். பிலாத்து சொல்கிறார், இவ்வளோ குற்றம் சாட்டு காட்டு சொல்கிறாங்களே, இன்னும் பதில் இல்லையா? ஏன்னா பதில் சொல்லணுங்க, இது நீதிமன்றம் இதுங்க, இது வந்து விசாரணை, அஃபிஷியல் விசாரணை. குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லலைன்னா இது ஒத்துக்கிற மாதிரி கிட்டத்தட்ட. இது நான் குடும்ப சண்டையா என்ன? அமைதியாக இருக்கிறார். இயேசுவோ அப்பொழுதும் உத்தரவு ஒன்றும் சொல்லவில்லை. அதனால் பிலாத்து ஆச்சரியப்பட்டான். பிலாத்துக்கு வந்து ஆச்சரியம்னா இப்படி ஒரு ஆள் இருக்க முடியுமா? கண்டபடி குற்றம் சாட்டுறான், இவர் பாட்டு அமைதியாக பதில் சொல்லாமல் நிற்கிறார். வித்தியாசமான மனிதனுங்க. இது ரொம்ப அப்நார்மல், நார்மலே கிடையாது. ஒரு ஆட்டை போல வாயை திறக்காமல் இருக்கிறார் இயேசு அப்படின்னு பழைய ஏற்பாடே சொல்லிடுச்சு. ஏசாயா 53:7 அப்படியே சொல்லப்பட்டிருக்கு இல்லையா?